வீவர்ஸ், இது Volkswagen Polo கஸ்டமர் கம்ப்ளைண்ட். ஏபிஎஸ் வார்னிங் சிம்பிள் இருக்கு, அது பிளிங்க் ஆகிட்டே இருக்கு. இதுதான் கஸ்டமர் கம்ப்ளைண்ட். இதை ஸ்கேன் பண்ணி பார்த்ததுல ஏபிஎஸ் கண்ட்ரோல் மாடல் நாட் கோடட்னு வந்திருக்கு. ஏபிஎஸ் கண்ட்ரோல் மாடலில் போய் பார்த்தோன்னா அந்த லாங் கோடிங் வந்து எல்லாம் 000 இருக்கு. சரியா? ஸோ இதுதான் ஃபால்ட்டு. இதை சால்வ் பண்ணுறதுக்கு இந்த டூலை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த டூல் வந்து லான்ச்சில் X431 Pro 3 லிங்க் இந்த டூல் தான் யூஸ் பண்ண போகிறோம். இந்த டூலை யூஸ் பண்ணி அந்த ஏபிஎஸ் கோடிங் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். அதாவது கோடிங் பண்ணணும். இப்போ 00 இருக்கு இல்லையா, அதை கோடிங் பண்ணணும். இந்த டூல் இந்த ஏபிஎஸ் கோடிங்கை சக்ஸஸ்ஃபுல்லாக ப்ரோக்ராம் பண்ணிடுச்சு. வாங்க காட்டுறேன். இங்கே பாருங்க கோடிங், இந்த லாங் கோடிங் ஃபுல்லாகவே முன்னாடி 0 இருந்தது. இப்போ எல்லாமே வந்து கரெக்டாக கோடிங் ஆகிடுச்சு. அதே மாதிரி இங்கே காரில் பாருங்கள், இப்போ இக்னிஷன் ஆன் பண்ணுறேன். முன்னாடி இந்த ஏபிஎஸ் அப்படியே பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். இப்போ பிளிங்க் ஆகலை. சரிங்களா? அடுத்தது ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏபிஎஸ் லைட்டு எரிஞ்சிட்டே இருக்கும். இப்போ பாருங்கள் ஏபிஎஸ் லைட் போயிடுச்சு. சரிங்களா? இப்போ கம்ப்ளீட்டாக வந்து ஏபிஎஸ் கோடிங் ப்ரோக்ராம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், சார் கோடிங் பண்ணலன்னா என்ன கான்சிக்வன்ஸ், என்ன பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படின்னு. இந்த மாதிரி உங்களுக்கு கேள்வி வந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. அடுத்த வர வீடியோவில் கோடிங் பண்ணலன்னா என்ன பாதிப்பு வரும் அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் வர வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். சரிங்களா? நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.